ஹலோ வணக்கம், சிவசாமி பேசுறேன் சார். அங்க பழனி இருக்காரா? யார் பேசுறது? நான் அவரோட அத்தை பையன் பேசுறேன். ஒரு நிமிஷம். பழனி ஐயா, இங்க வா. கூப்பிட்டீங்களா? உனக்கு தான் ஃபோன். ஹலோ பழனி, நான் மாணிக்கம் பேசுறேன். கவனமா கேளு. முதலாளிக்கு நான் தான் பேசுறேன்னு தெரியக்கூடாது. நடுநடுவில் டா போட்டு பேசுன. சரிடா, சொல்டா. உனக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது என்னை பார்க்கவா, சிலதெல்லாம் பேசணும். சரிடா. சீக்கிரம் வா. சரி, வரேன். வச்சுட்டா? யார் ஃபோன்ல? எங்க சித்தப்பா பையன் முதலாளி. அசப்புல மாணிக்கம் குரல் மாதிரி இருந்துச்சு. இல்லையே, போன்ல எல்லா குரலும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அடே எப்பா, ஃபோனை பத்தி புதுசு புதுசா என்னெல்லாமோ கண்டுபிடிச்சு வச்சிருக்க. போய் வேலையை பாரு. அண்ணே வணக்கண்ணே. என்னையா உனக்கு மட்டும் தெரியா சொல்லணுமா? கிளம்பு. அண்ணே, என்ன தயவு செய்து வேலையை விட்டு அனுப்பிடாதீங்கண்ணே. எல்லாரையும் அனுப்பிச்சாச்சுல்ல, ஒன்றை மட்டும் வச்சுக்க முடியுமா? அண்ணே, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கண்ணே. நான் வேலையை விட்டு போனால் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கண்ணே. சின்ன வயசுலேயே அப்பா செத்து போயிட்டாருண்ணே. அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனாங்கண்ணே. இப்போ தான் இந்த வேலையில் சேர்ந்து இந்த வேலை மூலமாக ஒரு வேளை கஞ்சியாவது குடிக்கிறோம்ண்ணே. இந்த நேரத்தில் என்ன வெளியே அனுப்பிட்டீங்கன்னா நான் எப்படின்னு எங்கள் அம்மா முகத்தில் முழிப்பேன். சரி சரி சரி, வச்சுக்கிறேன். ஆனால் உனக்காக இல்லை, உங்கள் அம்மாக்காக. ரொம்ப நன்றி. வேலையை பரவா. ஏண்டி, இன்னைக்கு காலேஜ் லீவு தானே? ஆமா, லீவ் தான். காலேஜ் இல்லாத நாள்ல கூட எங்கடி போய் ஊரை சுத்திட்டு வர? வீட்ல இருந்து என்னமா செய்ய போறேன்? ஏன் சும்மா தொணன்ற? ஏண்டி, வீட்ல செய்யறதுக்கு வேலையா இல்ல? எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு உங்க அண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கணுமா? என்னம்மா, என்ன சொல்ற? நீதான் சொல்றியா? நான் தாண்டி சொல்றேன். நீ என்ன சின்ன பிள்ளையா? பிறந்த வீட்லயே வேலை செஞ்சு பழைக்க வேண்டாமா? இப்படி தருதலை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா நாளைக்கு கட்டி கொடுக்குற இடத்துல என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கேன்னு என்ன தாண்டி திட்டுவாங்க. வந்து பிறந்திருக்கா பாரு ஆம்பளை புள்ள மாதிரி, லீவு நாள்ல கூட ஊரை சுத்திக்கிட்டு. அண்ணி, இங்க இருக்க நிர்மலா. அண்ணி, என்ன இதெல்லாம்? எது? அண்ணனும் அம்மாவும் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது இல்ல, புது தினசா பேசுறாங்க. ஏன் இதெல்லாம்? இத போய் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஏதாவது அவங்க கிட்ட சொன்னீங்களா? புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. சரி, தெளிவாவே கேக்குறேன். நானும் ரமேஷும் பைக்ல வந்தது அண்ணா கிட்டயோ அம்மா கிட்டயோ போட்டு கொடுத்தீங்களா? இல்லையே, இது நான் யார்கிட்டயும் சொல்லல. அதுவும் இல்லாம அதுவும் எனக்கு தப்பா படலையே. அம்மாவோட பேச்சுல ஏதோ வித்தியாசம் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன் நிர்மலா, நீ ரமேஷ் கூட பைக்ல வந்தத நான் பெரிய விஷயமாவே நினைக்கல. அத நான் எப்பவும் மறந்துட்டேன். சரி, உங்ககிட்ட தெளிவா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே என் விஷயத்துல அனாவசியமா தலையிடாதீங்க.